அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது அவர் உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர சிக்கலில் அவரே சிக்கியுள்ளார். பாகிஸ்தானில் நடைபெறவுள்ள அமைதி பேச்சுவார்த்தையில் ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை முழுமையாக முடக்க வேண்டும் என்று அவர் முழங்கி வருகிறார். ஆனால் இங்குள்ள மிகப்பெரிய முரண்பாடு என்னவென்றால், ஈரானை இன்று ஒரு ஆபத்தான அணு ஆயுத நாடாக மாற்றியது 2018 ட்ரம்ப் எடுத்த ஒரு தவறான முடிவுதான். ஈரானின் அணுசக்தி திட்டங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா கொண்டு வந்த அணுசக்தி ஒப்பந்தத்தை இது ஒருதலைபட்சமான மோசமான ஒப்பந்தம் என்று கூறி ட்ரம்ப் கிழித்தெறிந்தார். அதன் விளைவு, அன்று ஒரு குண்டை கூட தயாரிக்க முடியாத நிலையில் இருந்த ஈரான் இன்று 11 டன் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்துடன் ஒரு பிரம்மாண்ட அசுரனாக உருவெடுத்துள்ளது. ஒபாமா போட்ட ஒப்பந்தத்தின்படி ஈரான் தன்னிடம் இருந்து 97% யுரேனியத்தை, அதாவது சுமார் 12.5 டன்னை ரஷ்யாவிற்கு அனுப்பிவிட்டது. ஆனால் ட்ரம்ப் அந்த ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறியதும் ஈரான் தனது அணுசக்தி திட்டங்களை தீவிரப்படுத்தியது. முதலில் 20%, பின்னர் 60% வரையிலும் யுரேனியத்தை செறிவூட்டி இன்று ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்கும் தொழில்நுட்பத்திற்கு மிக மிக அருகில் வந்துவிட்டது. இப்போது அதே ட்ரம்ப் தனது மருமகன் ஜாரெட் குஷ்னர் தலைமையில் ஒரு குழுவை அனுப்பி ஒபாமாவின் ஒப்பந்தத்தை விட ஒரு கடுமையான ஒப்பந்தத்தை போட முயற்சிப்பது உலக அரசியல் அரங்கில் ஒரு மிகப்பெரிய நகைச்சுவையாக பார்க்கப்படுகிறது. இந்த 11 டன் யுரேனியத்தை ஈரானிடமிருந்து மீட்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. குண்டுவீச்சால் சேதமடைந்த சுரங்க பாதைகள், ரகசிய இடங்களில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள யுரேனிய குவியல்கள், கதிர்வீச்சு அபாயம் என பல சிக்கல்கள் உள்ளன. குண்டு வீசி ஈரானின் அணு உலைகளை அழிக்கலாம், ஆனால் அவர்களின் அறிவை அழிக்க முடியாது என்று ஹார்வர்ட் பல்கலைக்கழக அணுசக்தி நிபுணர் ஒருவர் எச்சரித்துள்ளார். ஈரானின் தொழில்நுட்ப அறிவை ஒருபோதும் அமெரிக்காவால் தடுத்து நிறுத்த முடியாது. ஆக ட்ரம்ப் இப்பொழுது எதிர்கொள்வது வெறும் ஒரு அணு ஆயுத அச்சுறுத்தலை அல்ல, அது அவர் தனது முதல் பதவிக்காலத்தில் செய்த ஒரு மிகப்பெரிய தவறின் நீண்டகால விளைவுகளை. குறைபாடுகள் நிறைந்திருந்தாலும் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் இருந்த ஈரானை இன்று எந்த கட்டுப்பாடும் இல்லாத ஒரு ஆபத்தான சக்தியாக அவரே மாற்றிவிட்டார். இந்த வரலாற்று பிழையை சரிசெய்ய ட்ரம்ப் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் அவரை மேலும் மேலும் ஒரு ராஜதந்திர சகதிக்குள் தள்ளுகிறது. ட்ரம்பின் இந்த ராஜதந்திர போராட்டம் மத்திய கிழக்கு அமைதிக்கு வழிவகுக்குமா அல்லது ஒரு பேரழிவில் முடியுமா என்பதை தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.